Good morning, children. This is your teacher Vani Shankar helping you crack NMMS with confidence. How are you all? I am fine. How are you? Okay, first question for today's class. What day is today? What day is today? டக்குன்னு டைப் பண்ணி பார்க்கலாம் chatல. What day is today? இன்னைக்கு டேனா தெரியும்ல? என்ன கிழமை? இன்று என்ன கிழமை? ஏன்னா நம்ம கொஸ்டின் நம்மளோட இன்னைக்கு சாப்டரே பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரிலேட்டட், அதாவது காலம் சார்ந்த கணக்குகள், டைம் ரிலேட்டட், காலம் சார்ந்த கணக்குகள், டைம் ரிலேட்டட் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு NMMSல. ஸோ டைப் வாட் டே இஸ் டுடே. வாட் டே இஸ் டுடே. வீட்ல இருந்து என்ன டேன்னு மறந்துட்டீங்களா எல்லாரும்? டைப் இட் ஃபாஸ்ட். வாட் டே இஸ் டுடே. இன்று என்ன நாள்? குட் மார்னிங் கண்ணா, குட் மார்னிங். Good morning, ma. Okay. Type what day is today. You may be watching it live or you may be watching it after some hours or some days. But one simple question. நீ எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு என்ன டேன்னு டைப் பண்ணி பார்க்கலாம். What day is today? I want many people to answer. Those who are attending the class, I want everyone to answer. What day is today? So today's topic வந்து காலம் சார்ந்த கணக்குகள், டைம் ரிலேட்டட். இன்னைக்கு என்ன நாள்? What takes such a long time? Then you people will give excuse, ma'am. La? Very good. Today is Thursday. நாங்க இன்னைக்கு வந்து Thursday. ஓகேவா? இன்னைக்கு வந்து Thursday. Okay. So we'll straight away start the class. No delay. We are going to start. We are not going to wait for anyone. Okay. First question வந்து ஆக்சுவலி இது வந்து நான் இன்னைக்கு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க போறது வந்து பேசிக்ஸ் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ். இதுல இருக்க பேசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம் வந்து ஆக்சுவலி இந்த NMMSக்குன்னு மட்டும் இல்ல, நீ இன் ஃபியூச்சர்ல வந்து நீ வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். TNPSC எக்ஸாம்ஸ், இப்போ நெக்ஸ்ட் இயர் 9th போனா ட்ரஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கு. எல்லா போட்டித் தேர்வுக்குமே இந்த கொஸ்டின் யூஸ் ஆகும். நீ காலேஜ் லெவல்லாம் போயிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? காலேஜ்ல எல்லாம் வந்து உன்னை வந்து முடிச்ச பிறகு நீ வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதலாம். நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா கூட உனக்கு வந்து என்ட்ரன்ஸ் லெவல்ல வந்து உனக்கு எக்ஸாம்லாம் வைப்பாங்கல்ல, அதுலலாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ படிக்கிறது எப்பயுமே வீண் போகாது. நம்ம படித்த படிப்பு மட்டும் எப்பயுமே வீண் போகாது. அதனால இந்த எக்ஸாமுக்கு தானா இல்லை, நீ இனிமே ஃபியூச்சர்ல உன் எதிர்காலத்துல நீ எந்த போட்டித் தேர்வுல கலந்துக்கிட்டாலும் இதெல்லாம் நம்ம NMMS படிக்கல, அந்த மேட் இருக்கு இல்லையா, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதுதான் ரீசனிங் ட்ரிக்ஸ், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ வாட் இஸ் டுடே சார் டைப் பண்ணியாச்சா எல்லாரும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்சுவலி தேர் ஆர் சோ மெனி ட்ரிக்ஸ். ஓகேவா? இப்படி பண்ணா ஈஸியா பண்ணலாம், அப்படி பண்ணா ஈஸியா பண்ணலாம். பட் யூ ஷுட் ஆல்சோ நோ ட்ரெடிஷ்னல். ஏன்னா சம் திங்ஸ்ல அந்த ட்ரிக்ல வந்து அப்ளிகபிள் ஆகாத திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் வே வி ஷுட் நோ. அதே மாதிரி நம்ம எப்போ வந்து நம்ம கண்டினியூஸா இருக்கணும், நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், நம்மளுடைய ஒர்க்கும் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். பார்த்தோன்னே இந்த சம்ம எந்த பேட்டர்ன் எந்த மெத்தட் நம்ம ஈஸியா போட்டுவோம், எப்போனா நம்ம அதை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்ப எந்த வருஷத்துல இருக்கோம், எந்த இயர்ல இருக்கோம்? இப்போ நம்மளோட இயர் வந்து இப்போ ஃபியூச்சர்ல யார் பார்த்தாலும் தெரியும்ல உங்களுக்கு எந்த இயர்ல இருப்பான்ட்டு. 2026. ஓகேவா? Is it a leap year or ordinary year? Is it a leap year or ordinary year? Very good.
Very good. Is it a leap year or ordinary year? Okay. So for that, we should first know what is an ordinary year, what is a leap year. Okay, wow. Ordinary na, it will have 365 days. ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருந்தா அது வந்து ஆர்டினரி இயர். அண்டர்ஸ்டுட்? அதே ஒரு சில வருடங்கள்ல 366 டேஸ் இருக்கும், 366 நாட்கள் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது எல்லாமே comes under leap year. ஓகேவா? 300 எப்போ ஒரு வருஷத்துல 366 டேஸ் வரும்? I want the answer from you. எப்போ ஒரு வருஷத்துல 366 வரும்? அது நான் கேட்கல. இது ஏன் 366 டேஸ் இருந்தா அது லீப் இயர் சொல்லல? எப்பெல்லாம் 366 there should be அந்த மந்த்ல ஒரு வேரியேஷன் வருமே. I am asking about that. 4 years once வரும். Very good, very good, very good ma. Very good. Make it fast. I want everybody to answer. Not 1 or 2. எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்ணணும். I want everybody to answer. சும்மா ஒருத்தர் 2 பேர் இது பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? February month 29 days. Very good Rakana. February 29 days vanda you will have a leap year. Okay, we will have leap year when February has 29 days. Am I audible? Is my video clear? Am I audible? Let me check. Somebody is typing video clear illan solittu. Let me check. I'm audible, no? So there should be some mistake in your side. Video black irukku appdi solli somebody has told. For me it's clear. Enakku clear ah irukku video. Okay. So I'm coming out of that. ஏன்னா நீ சொன்னதுனால I was scared. Okay. So இப்போ இது தெரிஞ்சு போச்சா? இப்போ ரேண்டமா கேட்டா ஒரு இயர் கொடுத்துருவாங்க. இப்போ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. 366 டேஸ் இருந்தா அது வந்து லீப் இயர், மற்றது எல்லாமே ஆர்டினரி இயர். ஓகேவா? இப்போ இந்த 2026 உனக்கு கொடுத்துடுறேன். யூ ஷுட் டெல் மீ வெதர் இட் இஸ் அ லீப் இயர் ஆர் அன் ஆர்டினரி இயர். அது வந்து லீப் இயரா இல்ல ஆர்டினரி இயரான்னு எனக்கு சொல்லணும். இது புரிஞ்சுது? ஆர் யூ ரைட்டிங் இட் இன் அ நோட்? Are you writing it in a note? I'll be checking all your notes. But 2026 வந்து லீப் இயரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கும்? There is a method. There is a method. Kana even in tomorrow's class we'll have இதோட continuation தான் இருக்கும். காலம் சார்ந்த கணக்குகள் is not an easy chapter, but once you understand it's an easy chapter. Okay va? So please make a note to attend tomorrow's class at 10. Okay, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
I missed my pen. Okay, last 2 digits எடுத்துக்கோ. Do we all know 4 table? 4 table தெரியும்னா ஒரு thumbs up போடு பார்க்கலாம். If you know 4 table, put a thumbs up. ஒரு thumbs up போடு பார்க்கலாம். Miss, I know அப்படின்னா ஒரு thumbs up. 4 tables. 4 tables தெரியும் உட்காந்தீங்கன்னா உதவாங்க பாரு. Do you all know 4 tables? Okay, எல்லாருக்கும் தெரியுமா? Good. Okay. Side ல நான் எழுதிக்கிறேன் 4 tables. 4 ones are 4, 4 twos are 8, 4 threes are 12, 4 fours are 16, 4 fives are 20, அப்புறம் 24, 28, 32, 36, 40. இது வரைக்கும் போர்டு அங்க தெரியல இதுக்கு மேல. ஓகேவா? 44, 48 எடுத்து எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். 44, 48. ஸோ இப்போ நம்மளோட ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் த லாஸ்ட் 2 digits. லாஸ்ட் 2 digits எடுத்துக்கோ. அது 4ல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? 4 டேபிள்ஸ்ல அது வருதான்னு பார்ப்போம். 26 4 டேபிள்ஸ்ல வருதாப்பா? வராது. யூ கெட் அ ரிமைண்டர் இல்லையா? யூ கெட் அ ரிமைண்டர். அப்போ என்னது இது? இட்ஸ் நாட் டிவிசிபிள். கரெக்டா? இட்ஸ் நாட் டிவிசிபிள். Not divisible. Not divisible. அப்படின்னா இது வந்து என்னது? ஆர்டினரி இயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல பிப்ரவரியில இதுல வந்து 28 டேஸா இருக்குன்னு அர்த்தம். பிப்ரவரியில it has only 28 days. So it is ordinary. புரியுதாடா? Do you understand? I'll take it slowly because நாளைக்கும் the same topic will be continued. Okay, same topic will be continued even tomorrow. You know, it's a vast topic, but it's an easy topic. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் once you practice it will be easy. எதுவுமே கஷ்டம் கிடையாது. நம்ம ஐயோ கஷ்டம் நினைச்சாதான் கஷ்டம். Okay? Okay, I'll give you an year. You have to tell me whether it's a leap year or not. Okay? 2020. This is my question. 2020. This is my question. Tell me whether it's a leap year or not. Tell me whether it's a leap year or not. 2020. இது லீப் இயரா இல்ல ஆர்டினரி இயரா? Is this a leap year or ordinary year? Is it a leap year or ordinary year? So, what are you supposed to do? எனக்கு எல்லா நம்பரும் எனக்கு வேண்டாம். I'll go only with the last 2 digits. I'll go with the last 2 digits. 20. 20 is divisible. கரெக்டா? இது வந்து divisible. The tablesல வருது. So, it is a leap year. It is a leap year. Very good, ma. Very good. Very good. Okay. So, I'll give you a few questions. You have to tell me whether it's a leap year or not. Leap year or ordinary year. Leap year or not. Leap year or ordinary year. Okay, va? So, only if you understand this clearly, it will be easy for you. இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. ரெடியா? ரெடினா ஒரு thumbs up கொடு பார்க்கலாம். Those who are ready for the challenge. Are you ready for the challenge? Yes. Okay. See, அதான் சொல்றேன் பாரு, நான் வந்து நிறைய படிக்கிறேன்டா.
நீங்க படிக்கிறீங்களா தெரியல. I am reading a lot. Okay, ஃபட்டாஃபட் we'll do that. I'll give you ஸோ இப்போ இவ்வளோ இருக்குல்ல, இதுல என்ன கொஸ்டின்னா, அவுட் ஆஃப் திஸ் இந்த லீப் இயர்ஸ் இருக்கா, அவ்வளவுதான். கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். இதுல லீப் இயர்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுல லீப் இயர்ஸ் இருக்கா. I have given you a set of 6 years. You have to tell me whether there are leap years in this group. இதுல லீப் இயர் இருக்குதா? Tell me. Yes. Very good, very good. Leap year இருக்குதா? That is the first question. Your question has 2 parts now. இதுல leap year இருக்கா? Second part is இருந்தா இதுல அது எது leap years? சொல்லுங்க பார்க்கலாம். Very good, very good, very good, very good. Is it Logita? Very good, Logita. Yes, you have leap year. Yes, very good. I wanted you to find out the leap years. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன் இல்லையா? ஸோ இதுல வந்து எதெல்லாம் லீப் இயர்ஸ் நீ சொல்லணும். That is my question for now. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி I am getting many answers. We'll check. ஓகேவா? Oh, we'll go with the last 2 digits. 16 தான் இருக்குது எனக்கு. What I have got 16. So 16 is divisible by 4. Divisible by நாலே அது வந்து leap year. கரெக்டா? So 1947 நமக்கு வந்து 48 இருக்கு, 44 இருக்கு டேபிள்ஸ்ல, பட் we don't have a 47. அப்படின்னா இது வந்து ordinary year. புரியுதாமா? Next we have 50. 48 க்கு அப்புறம் டேபிள்ஸ்ல பார்த்தா we'll have only 52. அப்போ இதுவும் கிடையாது. So இதுவும் not divisible. So this is also ordinary. We have 23. 23 is not divisible. So this is also ordinary. But we have 1916. 1916. So it is divisible by 4. இது வந்து 4 tablesல வரக்கூடியதுதான். So this is a leap year. 45. 1945. We don't have. We have 44 and 48. So அதுவும் கிடையாது, அதுவும் ordinary. So இந்த குரூப்ல வந்து ரெண்டு லீப் இயர்ஸ் தான் இருக்கு. அது 2016 and 1916. ஸோ நமக்கு நம்மளே கிளாப் பண்ணிக்கலாமா? சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க எல்லாரும். ஒரு ஹார்ட் அனுப்புறேன் நான். This heart is for all of you attending the class. Very good. Shall I rub the board? Have you copied the question? இப்போ ஒரு tricky question. Are you ready for a tricky question? Yes ன்னு போடு. If you are ready for a tricky question, yes ன்னு போடு பார்க்கலாம். Are you ready for a tricky question? Yes. 2 yeses. Okay. Rocket speed யார போறாங்க? முகேஷ், very good. Yes, okay. Yes, okay. Okay. 2000. இந்த மாதிரி முடிகிற இயர்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா செஞ்சுரி இயர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? செஞ்சுரி இயர்ஸ் சொல்லுவோம். இதுல உனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ஃபார்
Tell me whether 1600 is a leap year or not. See, you should, I'm extremely sorry, you should divide the full number by 400. You should divide fully by 400, not the last 3, okay? You should divide fully by 400. So you have 400. Same way 1800, if divided by 400, it's not divisible. So it is an ordinary year. This is a leap year. This is an ordinary year. Okay, where? 1600 divided by 400. We have to take this full. Okay, wow. So this is leap year. This is ordinary year. அதே மாதிரி இந்த 2000 வந்து leap year or ordinary year? 2000, is it a leap year or an ordinary year? 2000 வந்து again you have to divide it by 400. Okay va, the 0 போய்டும், 4 5s are 20. So it is divisible. Divisible ஆச்சுனா என்னது? leap year. Okay, very good, very good. So இதெல்லாம் வந்து century yearsனா we have to take 400 into consideration. Okay va, we have to take 400 under consideration. Rubbing with this makes the board somewhat dirty. Well, rubbing it is clean, but after rubbing, whatever we write, it gets smudged on the board. Okay? I'll give you few questions. இப்போ இந்த மாதிரி சம்ஸும் இன்க்ளூட் பண்ணி நான் உனக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அந்த ஒரு கேட்டகரியில லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு கண்டுபிடி. Yes. Now is it clear? I've given you a set of years. You have to tell me whether it's a leap year or an ordinary year. If it is centurions like this, you have to take 400 into consideration. If these are ordinary numbers, you can simply divide the last 2 digits by 4. Okay. Okay, tell me. Now the question is, first question on the 1400. Ordinary year or leap year? I'll number it. Okay, first, second, third, fourth, fifth, sixth, seventh, eighth. Is it leap year or ordinary year? You have to tell me. Okay, first 1400. 1 and 40 you can just type L. No need to type fully. Okay, va. First question. Ordinary na O podu. Leap year na L podu. Hey, why today you people are very slow? Make it fast. We are running short of time. Same topic is going to be covered tomorrow. So in the basics na unakku therinjidana koncham advanced level sum poda mudiyum. I'll teach you some tricks. But tricks will not be applicable for all. This is the traditional way. Okay, this is the traditional way. I'll teach you tricks tomorrow. First, let us learn all the basic things, traditional things that we have to know. நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். First one வந்து we'll see. For 1400 இருக்குல்ல,
004 டேபிள்ல 14 வருமா? ஓகே. சோ அடுத்தது பாரு 16. இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. அதே மாதிரி இதுல 54, இதுல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோ. இது 64, டேக் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். டுவெண்ட்டி 09ல நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல இது வந்து ஆர்டினரி இயர்னு. எல்லா 16s வர்றது எல்லாமே வந்து லீப் இயர். அதே மாதிரி இந்த 43 இது வந்து ஆர்டினரி இயர். நமக்குலாம் பார்த்தோன்னே இது வந்து நமக்கு தெரிஞ்சிருது. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். இப்போ லீப் இயர் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். என்னதுல நோ போட்டிருக்க? இப்ப நம்ம வந்து ஆட் டேஸ்னு ஒண்ணு பார்க்க போறோம்ப்பா. ஆட் டேஸ்னு ஒண்ணு பார்க்க போறோம். ஓகேவா? ஆட் டேஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஆட் டேஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்போவா? ஓகே. இப்போ வந்து நான் வந்து 10 டேஸ் கேக்குறேன்னு வச்சுக்கோ. क्वेश्चन வந்து 10 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆட் டேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது ஒரு வாரமோ எடுத்துக்கோ, ஒரு வாரம் எடுத்துக்கோ. அதுல மீதி இருக்கிறது எவ்வளவுன்னு பார்க்க போறோம். இப்போ 10 டேஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து எத்தனை வாரம் இருக்கு? 7 டேஸ் மேக் அ வீக் தானே. அப்போ இது வந்து 1 வீக் இருக்கு. 1 வீக் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 டேஸ். அப்ப இந்த 10 டேஸ்ல எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3 டேஸ்னு சொல்லலாம். புரியுதா? 10 டேஸ்ல எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டா 3 டேஸ். எப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கிறோம். 10 டேஸ் வந்து 1 வீக். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 டேஸ் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஆட் டே. இது புரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் கொடுக்குமா? If you understood, give a thumbs up. Make it fast. Butterfly என்னடா அமைச்சிருக்கேன்? I don't know what emoji you are giving. Okay. Odd days நல்லா புரிஞ்சிச்சுடா. Let's go fast. I'll give you few days. You have to tell me the odd days for them. இதெல்லாமே நம்மளோட சாப்டருக்கு பேசிக் क्वेश्चंस. ஓகேவா? இது என்னன்னா மிஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே நீ நினைக்கிற? அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு நல்லா போக போக உனக்கு தெரியும். ஓகேவா? I'll give you few days. You have to find the odd days. நான் odd days என்ன சொல்லி கொடுத்துட்டேன். First question 8 days. Second question 16 days. அடுத்தது 21 days. அடுத்தது 50 days. So difficulty level அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்ல. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இதுல ஆட் டேஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் क्वेश्चन, இது தேர்ட் क्वेश्चन, இது ஃபோர்த் क्वेश्चन. you just write 1 ன்னு போட்டு இதுல எத்தனை ஆட் டேஸ்னு போடு. 2 ன்னு சொல்லிட்டு இதுக்கு எத்தனை ஆட் டேஸ் போடு. 3 க்கு ஆட் டேஸ், 4 க்கு ஆட் டேஸ்.
சீக்கிரம் கண்ணா, மேக் இட் ஃபாஸ்ட். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்கு, 1 வீக் இருக்கு, பிளஸ் 1, 7 பிளஸ் 1 தானே 8, கரெக்டா? இமேஜ் பிளாக்கா இருக்குதா? Check your network. Check your network because my network is correct. Check your network. Okay. அடுத்தது 16 days இருக்கு இல்லையா? 16 வந்து 7ல டிவைட் பண்ணு. 7 2s are 14. அப்போ 2 weeks plus 2. இல்லையா? 14 plus 2 16 வந்துருச்சா? அப்போ இதுல வந்து odd days, இது வந்து odd days வந்து 1, இது odd days வந்து 2. வெரி குட் வெரி குட் வெரி குட் சில்ட்ரன். இங்க இப்படி போறதுக்குள்ள அங்க வந்து பாரு ஆன்சர் செம்மடா. அடுத்தது 21 டேஸ். 21 வந்து இப்போ நம்ம பார்க்கறது 7 டேபிள்ஸ். ஓகேவா? சோ ஐ வில் ரப் திஸ் 4 டேபிள். அப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட போறேன். ஏன்னா மிஸ் வந்து 4 டேபிள்ஸ் எழுதி வச்சு 7 டேபிள்ஸ் பேசுறாங்களேன்ட்டு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். திஸ் வாஸ் ஃபார் லீப் இயர். திஸ் வாஸ் ஃபார் லீப் இயர். ஓகேவா? இது வந்து 7 டேபிள்ஸ் தான் நமக்கு வேணும். 7 3s are 21. அப்போ 3 weeks plus 0. odd days வந்து 0. வெரி குட். நோ odd days. வெரி குட். அடுத்து நீங்க என்ன क्वेश्चन கொடுத்தேன்? நான் ஏன் இவ்வளவு அழகா எழுதிருக்கேன்? ரொம்ப அழகா எழுதிருக்கேன். எனக்கே தெரியல என்ன எழுதிருக்கேன். 50 days சொல்லிருக்கேன். 50 daysல எவ்வளவு இருக்கு? 50 days is my question. 43 odd days ஆ? எப்படி 43 odd days வரும்? You won't get the 43 as odd days. Divide by 7. 50 வந்து 7ல டிவைட் பண்ணு. 7 7s are என்ன? We get 49. பேலன்ஸ் வந்து 1. பேலன்ஸ் வந்து நமக்கு odd day. ஓகேவா? So we have 7 weeks plus 1 odd day. Plus 1 odd day. Very good, very good, very good. இப்ப சொல்லி கொடுக்கறது எல்லாமே யூ ஷுட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. இப்ப ஆட் டேஸ் என்ன புரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு வீக் ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து எக்ஸ்ட்ரா டேஸ். டோன்ட் வரி, நோ சாரி, வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகே, சோ அந்த பேலன்ஸ் இருக்க டேஸ் தான் ஆட் டேஸ். இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? தம்ஸ் அப் கொடுங்கண்ணா. இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? we make mistakes. Now you have understood la, that's what is needed. You have understood la, அதுதான் தேவை. Put a thumbs up. We will move on to the next thing that I have to teach you. Related to calendar, columns are the கணக்குகள், time related problems which will come in all the exams. No, all the exams now. Very good, very good, very good. இதுக்கப்புறம் நீங்க இப்ப 8th என்எம்எஸ் எழுதுறீங்கன்னா 9th ட்ரஸ்ட் இருக்கு. அது மாதிரி போக 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 நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு இதுதான் முடக்க தேவை. எல்லாத்துலயும் வர இந்த क्वेश्चंसலாம். சரியா? Can I rub the board? இது முடிச்சாச்சுலப்பா. இத காப்பி பண்ணிட்டியா? இந்த 1 தெரியலன்னு நினைக்கிறேன். 7 week plus 1 இப்ப தெரியுதுல்ல? ஓகே. I think I should not have used this one. இந்த போட்டோல எல்லாமே ப்ளூவா தான் இருக்கு. பட் ஆனா இது நல்லா க்ளீனா புக்க கிளியர் பண்ணுது. சரி, அடுத்தது இன்னொன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சண்டே மண்டே தெரியுமா? இட்ஸ் ஓகே, இட் கம்ஸ், ஆட் வரதா செய்யும். சண்டே மண்டே தெரியுமா? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் சண்டே தான். ஓகே, சண்டே
மண்டே, டியூஸ்டே, போர்டு கிளியரா தெரியுதாப்பா? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நமக்கு தெரியாத மாதிரி மிஸ் சொல்றாங்க பாத்து. இதுக்கு வந்து will assign numbers. will assign numbers. எப்படி அசைன் பண்ணுவேன்? சண்டேக்கு 0, சண்டேக்கு 0, மண்டேக்கு 1, டியூஸ்டேக்கு 2, வென்ஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 4, ஃப்ரைடேக்கு 5, சாட்டர்டேக்கு 6. Very good. We'll start with Sunday தான். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. So Sunday ku 0, Monday 1, Tuesday 2, Wednesday 3, Thursday 4, Friday 5, Saturday 6. These are சின்ன சின்ன concepts that we should know. Okay வா? சரி, இன்னொரு ட்ரிக் தெரியுமா உனக்கு? ஜான்வரில வந்து எவ்வளவு டேஸ், பிப்ரவரில எவ்வளவு டேஸ்ன்னு தான் சொல்லுவாங்கல்ல. எது 30, எது 31 சொல்லிட்டு அந்த ட்ரிக் உனக்கு தெரியுமா? நக்கல் வச்சு சொல்லுவாங்க, அந்த ட்ரிக் தெரியுமா உங்களுக்கு? நம்ம நக்கிள்ஸ் வச்சு சொல்லி கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல டீச்சர்ஸ், நக்கிள்ஸ் வச்சு. நக்கிள்ஸ் இந்த முட்டி வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, சொல்லி கொடுத்துருக்காங்களா டீச்சர்ஸ் உனக்கு? நோவா? அது கையில எழுத இது போகுமாடா, இல்ல மார்க்கர் கையில எழுதுருமா? ஓகே. சோ இப்ப மிஸ்டர் நக்கிள்ஸ் உனக்கு தெரியுதா? நக்கிள்ஸ்னா முட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ்ல. ஓகே, இப்ப இந்த முட்டி இருக்குல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஓகேவா? இந்த முட்டி இருக்குல்ல, அதுல இருந்து நான் ஜான்வரி போட்டுக்கிறேன். இந்த முட்டி வந்து ஜான்வரி. ஓகேவா? கேன் யூ see இது வந்து ஜான்வரி. அப்போ முட்டி இல்லாத இடம் வந்து எனக்கு வந்து பிப்ரவரி ஆயிடும். இது வந்து பிப்ரவரி, இது வந்து பிப்ரவரி. இப்போ இந்த முட்டி இருக்க இடம் வந்து மார்ச். அப்புறம் வரது ஏப்ரல். அப்புறம் வரது மே, 31 டேஸ். அந்த முட்டில நக்கிள்ஸ்ல வர்றது எல்லாமே வந்து 31 டேஸ். அடுத்தது பள்ளத்துல வர்றது எல்லாமே வந்து 30 டேஸ். இங்க வந்து ஜூன் வந்துடும். அந்த ஜூலை மட்டும் ஆகஸ்ட் ஒரே இடத்துல வரும், ஏன்னா இது ரிவர்ஸ் வரும்ல. அப்ப ஜூலை, மறுபடியும் ஆகஸ்ட் இங்கேயே தான் வரும். ஜூலை, ஆகஸ்ட். அப்ப திரும்ப செப்டம்பர் வந்து பள்ளத்துல தான் வரும். செப்டம்பர் மறுபடியும் அக்டோபர் மேடுல வரும், நவம்பர் பள்ளத்துல வரும், டிசம்பர் மேட்ல வரும். இப்ப நீ கையில வச்சுட்டே நீ வந்து பாரு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, திரும்பவும் ஆகஸ்ட். எஸ், இட்ஸ் ஓகே. அழிச்சிடண்டா. இங்கா அடிச்சா வச்சுக்க. இங்காதான் இப்ப சொல்லி கொடுக்கணும்னா எது வேணா பண்ணலாம்டா. உனக்கு புரிஞ்சிச்சா? தட் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் த டீச்சர். உனக்கு புரிஞ்சிச்சு இல்ல? இப்ப மிஸ் சொல்லி கொடுக்கும்போது உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? கை ஃபுல்லா இங்கானாலும் உனக்கு புரிஞ்சிச்சா? நக்கிள்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் மேடு ஜான்வரி, அப்புறம் பள்ளம் பிப்ரவரி, அப்புறம் மார்ச், ஏப்ரல் பள்ளம், மே, ஜூன். இந்த ஜூலை ஆகஸ்ட் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாது. ஜூலை ஆகஸ்ட் பள்ளத்துக்கு போயிடுவது. ஜூலை ஆகஸ்ட் கம்ஸ் இன் த மேடு. ஓகேவா? இந்த நக்கிள்ஸ்ல வரும். அப்புறம் செப்டம்பர் 30 டேஸ் வரும். அந்த மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். இந்த ட்ரிக் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ட்ரிக். யாரோ தெரியலன்னு சொன்னீங்க, உங்க கிளாஸ்ல சொல்லி தரலன்னு சொன்னீங்க. ஸோ ஐ டாட் யூ தட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா?
31 days புரிஞ்சிச்சுலப்பா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு ட்ரிக் வந்து நமக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, இன்னைக்கு மண்டே 8 நாள் கழிச்சு என்ன கிழமை இருக்கும்னு கேட்பாங்க. 8 நாள் கழிச்சு என்ன கிழமை இருக்கும், அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த இதெல்லாம் படிச்சு வைப்போம். Mukesh, I know Mukesh. Okay. இதுல இன்னொரு கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. மண்டே, இன்னைக்கு மண்டே, அது கூட பிளஸ் 7 டேஸ்க்கு அப்புறம் என்ன நாள் வரும்னு கேட்டா அதே மண்டே தான் வரும். இன்னைக்கு Thursday, பிளஸ் 14 டேஸ் கழிச்சு என்ன நாள் வரும்னா Thursday தான் வரும். This is called as golden rule of 7. This is called as golden rule of 7. புரியுதா எப்படின்ட்டு? மண்டே பிளஸ் 7 days. If everybody will see my hand, நான் மிஸ் எது டிசைன் போட்டிருக்காங்க கையில. மண்டே பிளஸ் 7 days வந்து மண்டே தான் வரும். அதே மாதிரி Thursday பிளஸ் 14 days ரூல் ஆஃப் 7 போது 7 டேபிள்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? 7 1s are 7, 7 2s are 14. ஸோ அந்த 7 டேபிள்ஸ் எல்லாமே இங்க வந்துச்சுனாலே அது அந்த நாள் என்னவா இருக்கும், அதே நாளா தான் வரும். புரியுதாப்பா? This is called as golden rule of Thursday. Add next Thursday. ஆமாண்டா கண்ணா, we'll get Thursday. Okay, I'll start with a few simple examples. Sorry, few simple questions. ரொம்ப ஈஸியா questions கேக்குறேன். இப்போ இந்த ரூல் ஆஃப் 7 தெரிஞ்சிச்சு இல்ல, இதுல எதுவும் டவுட் இல்லையா? ஃபர்ஸ்ட் question is today is Monday. ஓகேவா? today is Monday. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. today is Monday, இது வந்து திங்கட்கிழமை. what day after 3 days? after 3 days என்ன நாள்? after 3 days. இப்போ இந்த மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா போட்டுடலாம்ல. சண்டேல இருந்து ஆரம்பிச்சுக்கோ. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ சொல்லு ஆன்சர். டுடே இஸ் மண்டே. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. 3 நாள் கழிச்சு என்ன நாளா இருக்கும்? I'm getting different answers. 3 நாள் கழிச்சு. இன்னைக்கு மண்டே தானே? after 3 days. அப்போ இன்னைக்கு மண்டே. சாரி, மண்டே டியூஸ்டே அடலி பண்ணு. இன்னைக்கு மண்டே. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே. ஓகேவா? ஆஃப்டர் 3 days, 3 நாள் கழிச்சு என்ன வரும்? That is my question. Very good ma. Very good. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நாளை விட்டுட்டு தான் கவுண்ட் பண்ணுவோம். மண்டே விட்டுட்டு தான் கவுண்ட் பண்ணுவோம்.
டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே வச்சு கவுண்ட் பண்ணும். ஓகே, இன்னொரு கொஸ்டின், இன்னொரு மாதிரி என்ன கொஸ்டின் வரும்னு பார்க்கலாம். டுடே இஸ், இன்னைக்கு என்ன டேட்டு? ஸோ நானே ஒரு டேட் கொடுக்குறேன். 4th January வச்சுக்கோ. 4th January 2025. டுடே இஸ் 4th January 2025. அப்போ ஜான்வரி ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா? இதோட டே வந்து சாட்டர்டே. இதோட டே வந்து சாட்டர்டே. 4th January எனக்கு தெரியாது, நான் சும்மா போட்டிருக்கேன் 4th January. அப்புறம் நீ போய் கேலண்டர் போய் செக் பண்ணிட்டு மிஸ் 4th January 2025 சாட்டர்டேவே இல்ல மிஸ் சொல்லிடாரு. நான் சும்மா ஒரு இது கெஸ் ஒர்க்ல போடுறேன். 4th January 2025 இஸ் சாட்டர்டே. அப்போ 1st January என்ன கிழமை வந்திருக்கும்? 4th January வந்து சாட்டர்டேனா 1st January என்ன டே வந்திருக்கும்? இதெல்லாம் ஈஸி இல்ல? 1 2 3 4. இப்போ 4th January வந்து சாட்டர்டேன்ட்டாங்க. அப்போ இது வந்து ஃப்ரைடே. 3rd January வந்து ஃப்ரைடே. அப்புறம் இது வந்து Thursday. அப்போ இது என்னது? I'm not giving you the full answers for any questions. ஏன்னா நான் போட்டேன் அப்புறம் எல்லாம் அப்படியே அதே டைப் பண்ணிடுறது. People don't try to find the answer. ஓகே, இது புரிஞ்சிச்சாப்பா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல? என்னது? வெட்னஸ்டே கரெக்டா? ஓகே. ஸோ இதே மாடல்ல இன்னும் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த ரிமைண்டர், அந்த 7 days இதெல்லாம் என்ன பார்த்தோமோ அதை வச்சு கொஞ்சம் ஒரு சம் போடலாம். May exceeding the time இல்ல 10 minutes இருக்கு. 10 more minutes we'll have the class. Okay, இது சொல்லி கொடுக்குற பாரு. Today is Tuesday. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. Today is Tuesday. What day is after 10 days? After 10 days. After 10 days என்ன நாளா இருக்கும் அதுன்னு கேக்குறாங்க. Today is Tuesday. What day is after 10 days? 10 நாள் கழிச்சு என்ன நாள் இருக்கும்னு கேக்குறாங்க. நானே இப்படி கையிலே போட்டாலே எனக்கு ஆன்சர் வருது. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறியா? நானே போட்டு பார்த்தேன். வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு வந்து. ஆனாலும் வந்து ஒரு இது ஈஸியா இருக்கு. 10 days தான் ஈஸியா இருக்கு. நமக்கு அதே வந்து 45 days 50 days கேட்டாங்கன்னா அதுக்காக இந்த கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 10 days இருக்குல்ல, ஒரு வீக்குக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 10 divided by 7. அப்போ வந்து 1 week போயிடும். சாரி 10 minus 7 வந்து உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த 3 மட்டும் எடுத்து போட்டுக்கோ. போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? டியூஸ்டே பிளஸ் 3 days. இந்த டியூஸ்டே இருக்குல்ல பிளஸ் 3 days.
is equal to Friday. Tuesday plus 3 days. ஏன் பிளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆஃப்டர். இதே பிஃபோர் கொஸ்டின் எழுதுனா மைனஸ் பண்ண அவ்வளவுதான். பிஃபோர் அதான் சப்ராக்ஷன் பண்ண போறோம், கழித்தல். ஓகேவா? ஆஃப்டர் என்றால கூட்டல், இங்க கூட்டல். ஆனா இங்க எப்பயுமே இதுதான் ரூல், இதுதான். அந்த 7 வந்து கழிக்கணும் எல்லாத்தோடையும், அப்போ நமக்கு வந்துடும். ஓகேவா? பிஃபோர்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட் பேலன்ஸை வந்து கழிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது கொஞ்சம் உனக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், போட போட உனக்கு ஈஸியாயிடும். டுடே இஸ் சண்டே. டுடே இஸ் சண்டே. டுடே இஸ் சண்டே. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. முன்னாடி பிஃபோர் 9 days. நம்ம வந்து பேலன்ஸா வேணும். 9ல டிவைட், சாரி, பேலன்ஸ் என்ன இருக்கு நம்ம கண்டா போதும். இந்த மாதிரி சின்ன நம்பர்னா -7 போட்டாலே போதும். 14 முன்னாடி வர நம்பர்ஸ்லாம். மத்ததா இருந்தா we have to divide by 7. Finger ready my finger, this is very simple. ஆமா சிம்பிள் தான், பட் டஃப் क्वेश्चंस தான் என்ன பண்ணுவேன். 14க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ்லாம் இருந்தா நம்ம we can subtract by 7. மத்தெல்லாம் we have to divide by 7. இல்ல எல்லாமே divide by 7 கூட வச்சுக்கலாம். பேலன்ஸ் நம்ம எழுத போறோம். 9 divided by 7 வந்து பேலன்ஸ் என்ன வரும், ரிமைண்டர் வந்து 2 தான் வரும். அதனால நான் இங்க சப்ராக்ஷன் போட்டேன். சின்ன நம்பர்ஸ்லாம் சப்ராக்ஷன் போட்டாலே போதும். 14க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ்லாம் சப்ராக்ஷன் வரைக்கும் போட்டாலே போதும். மற்றதெல்லாம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வி கேன் டிவைட். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ட்ரிக்ஸ். இதெல்லாம் வந்து மேக்ஸ் நார்ம்ஸ் கிடையாது, இதெல்லாம் ட்ரிக்ஸ். ஓகேவா? சோ சண்டே இருக்கு. இது பிஃபோர் இருந்ததால -2 days. இந்த 2 மைனஸ் பண்றோம். ஆஃப்டர் இருந்தா we'll add, கூட்டல். அப்ப இப்போ என்ன டே வரும், நான் கையிலேயே போட்டுட்டேன்னு சொல்றாங்க நிறைய பேர். எஸ், it should be a Friday. It should be a Friday. அது ஒரு வெள்ளிக்கிழமை. அது ஒரு வெள்ளிக்கிழமை. டிவைட் பை 7. அது ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன நம்பர்னால மிஸ் சப்ராக்ஷன் பண்ணி போட்டேன், பட் டிவைட் பை 7 இஸ் த ரூல். ரூல் வந்து டிவைட் பை 7, யூஸ் ரிமைண்டர் ஒன்லி. ரிமைண்டரை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? Can I give you time irka? I think we have 5 more minutes. I'll give you a question. See whether you're able to solve. கடகடன் சொல்றியா பார்க்கலாமா? Monday plus 8 days. Monday plus 8 days. சீக்கிரமா ஜல்தி, ஃபாஸ்ட். Monday plus 8 days. இது மிஸ் சொல்லி கொடுத்த கான்செப்ட் ஞாபகம் வச்சு ஈஸியா போட்டுடலாம். Monday plus 7 days வந்து மண்டே தான் வரும்னு சொன்னேன். அப்ப கூட ஒன்னு சேர்த்தா என்ன வரும், டியூஸ்டே வரும். அந்த கோல்டன் ரூல் ஆஃப் 7 சொல்லி கொடுத்த இல்லையா? Monday plus 7 days will be Monday. அப்ப Monday plus 8 னா Tuesday. Okay, next question is for you. இந்த question மிஸ் போட்டுட்டே இல்லையா? உடனே சொல்லாத மிஸ் ஈஸியானதுல இங்க போட்டீங்கன்னு தயவு செய்து சொல்லிடாத. Friday minus 3 days. Friday minus 3 days.
Friday minus 3 days. என்னடா சண்டே ஃப்ரைடே மைனஸ் 3 டேஸ்ரா. மைனஸ் முன்னாடி 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 ஃப்ரைடே மைனஸ் 3 டேஸ். எஸ் கரெக்ட்மா. அதுதான் சொல்றது. இது திஸ் இஸ் வாட் வி மேக் மிஸ்டேக். டக்குனு பார்ப்போம் நம்ம ஆன்சர் வந்து நமக்கு வந்து இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் 3 டேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க சண்டேன்னு ஆன்சர் வருது பத்தியா. வேர் வி கோ ராங் இஸ் வி டோன்ட் ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. எக்ஸாம்லயும் இதே தப்பு தான் பண்றீங்க. அப்படியே பார்த்தோன்னே இதான் இதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மை டேவா யுவர் டேவா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க மேம் நான் வந்து எழுதும்போது கொஸ்டின் சரியா படிக்கல. ஈவன் ஐ மேட் அ மிஸ்டேக் வென் ஐ வாஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஓகேவா. மிஸ்ஸோடது வந்து +2 குரூப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின் அவுட்புட் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதாவது இது என்னோட இன்புட் இது கொடுக்குறேன், அப்ப அதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா கமா வந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் வேறையா இருக்கும். செமிகோலன் இருக்குல்ல அது வந்தா அதுக்கான ஆன்சர் வேறையா இருக்கும். நான் டக்குன்னு பார்த்துட்டு அது எனக்கு கமா நினைச்சிட்டு கமாக்கு வர ஆன்சரை போட்டுட்டேன். ஆனா கொஸ்டின் என்னது செமிகோலன். ஸோ எனக்கு அதுல 2 மார்க் போயிட்டு எனக்கு வந்து அப்ப எங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ் எக்ஸாம்ல ஐ காட் ஒன்லி 198. வெளியில வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ நம்ம சரியா பார்க்கலையேன்ட்டு. ஸோ நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க ஓகேவா. ஐ காட் ஒன்லி 198. 2 மார்க் எனக்கு தெரிஞ்சே போச்சு. எனக்கு அதுக்கு தெரியாம ஐயோ இந்த கொஸ்டின் எனக்கு தெரியாது அதை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 2 மார்க் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. பட் எனக்கு தெரியும் நான் அதை சரியா கவனிக்கல. அது கம்மாவா செமிகோலனால கவனிக்கிறேன். அதனால ஐ லாஸ்ட் 2 மார்க்ஸ். 198 தான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிடைச்சு. ஸோ டோன்ட் மேக் தி சேம் மிஸ்டேக். ஏன்னா ஈவன் 1 மார்க் மேட்டர்ஸ். இப்பெல்லாம் எங்க டைம்ல விட உங்க ஜென்ரேஷன்ல இருந்து காம்படிஷன் இப்படி போகுது. நீட் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா 26 லட்சம் பேர் 27 28 லட்சக்கணக்கில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எழுதும் போது 1 கோடி பேர் எழுதுறாங்கன்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் நாம நம்மள தயார் பண்ணிக்கணும். நீட் ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ல போட்டித் தேர்வுலாம் நீ தயார் பண்ணு சரியா. ஆனா கொஸ்டினை கேர்ஃபுல்லா படி. ஓகே ஐ திங்க் I'll give you one last question. Shall I give you one last question? ஒரு கொஸ்டின் கொடுக்கலாமா வேண்டாமா? நான் சொல்லி கொடுத்தல அதோட கான்செப்ட் ஞாபகம் இருக்கா பார்க்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். that will be the last question. இன்னைக்கு நம்ம காலம் சார்ந்த கணக்குகள்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இது. இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பெரிய பெரிய சம்ஸா நம்ம நாளைக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு அட்டன் பண்ணாம விட்டுறாது ஓகேவா. One last question for today. Odd days in 15 days. Odd days in 15 days. Odd days in 15 days. This will be the last question for today. நீங்க நல்ல ஆக்டிவ். Small doubt in they have a minus mark. இல்ல கண்ணா we don't have negative marks. ஸோ கண்ணை மூடிட்டு அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வந்துடணும்னு நினைக்காத. நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. பட் ஃபார் நீட் ஜேஇ எல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நமக்கு வந்து நீங்க சின்ன குழந்தைங்க தானே. இப்போ தானே ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் டேக்கிங். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. How many odd days? Divide by 7. Balance என்ன இருக்கு? 1 இருக்கு. So 1 is the odd day.
we have got one odd day. Thank you for attending today's class. Don't fail to attend tomorrow's class. ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். Bye. Thank you children. Thank you for attending today's 8 odd days. எப்படி கண்ணா வரும்? 8 odd days கிடையாது. வெறும் 7 7 2s are 14 ல பேலன்ஸ் 1 you are getting ல அந்த 1 தான் odd day. ஓகேவா? No 1 தானே. 1 odd day தான். Bye bye கண்ணா. Bye bye. Bye. Thank you. Thank you. Thank you. Why are you crying? Who is crying? Class musician அழுகுற வீட்ல வேலை செய்ய சொல்லுவாங்களா அம்மா? Help in the daily course. Bye bye. Thank you children. Thank you ma.